நான் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். தொழிலில் மேன்மை பெற நீங்கள் என்ன செய்யணும்? தொழிலில் மேன்மை பெற உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் இடம் என்பது முயற்சி, லாபம், சரிங்களா, யோகம் ஆகியவற்றை குறிக்கூடிய 11ஆம் பாவம். இதுக்கு பூர்வ ஜென்ம பலன் நீங்கள் போன பிறவிகள்லேயோ நீங்கள் என்ன உங்களுடைய முன்னோர்களோ செய்த பலன் எங்கே இருக்குன்னா 2ஆம் பாவகத்தில் இருக்கும். இந்த 2ஆம் இடம் நன்றாக இருந்தால் உங்களுடைய 11ஆம் இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் 10ஆம் இடம் தொழில் சமம். ஆனால் அதில் என்ன தொழில் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 11 வந்து லாபஸ்தானம். அப்போ 2லேருந்து 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வந்துடும். அப்போ உங்களுக்கு யோகம் தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா அது வந்து 2ஆம் பாவம் தான் குறிக்கும். அப்போ இந்த 2ஆம் பாவத்திலும் 11ஆம் பாவத்திலும் நல்ல கிரகங்கள் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை அடைவீர்கள், லாபம் பெறுவீர்கள். இது ஏதாவது ஒரு தீய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது, இல்லைன்னா இல்லை, பரிகாரம் இருக்குது. அப்போ அப்படி உங்களுக்கு லாபமே வரல தொழிலில், நீங்களும் எவ்வளோ பாடுபடுறீங்க, லாபம் வரலைன்னா என்ன செய்யுது சார் அப்படின்னா உங்களுடைய 2ஆம் பாவகத்தை வலிமைப்படுத்தணும், 11ஆம் பாவகத்தையும் வலிமைப்படுத்தணும். என்ன செய்யலாம் அப்படின்னா தொழில்காரகன் சனி பகவான். ஸோ அவர் அப்போ உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருப்பார். அதனால் உங்களுக்கு லாபம் வரல, தொழில் சரியாக ஓடலாம். நல்லா தொழில் நல்லா ஓடினாலும் லாபம் வரல. லாபத்துக்கு உங்களுக்கு சுக்கிரன் மெயின் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 2 பேரையுமே வந்து என்ன செய்யணும், சமாதானப்படும். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் வாரம் சனிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். வாரம் சனிக்கிழமை மகாலட்சுமி தெய்வத்தை வணங்கி அவங்களுக்கு பூஜைக்குரிய ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள நல்ல முறையில் பூஜை செய்து நீங்கள் மனமாற வழிபட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் மேன்மை அடையும், லாபம் விருத்தியாகும். நன்றி.